ஓகே. இந்த வீடியோல எந்த பிசிபி டிசைன பத்தி பார்க்க போறோம். நீங்க நெறைய பேர் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்து வந்திருந்தீங்கன்னா, இதுல வந்து எப்படி இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். இதுக்கான பிசிபி டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு இங்க வந்து நீங்க பார்க்கறது. உங்களுக்கு பிசிபி டிசைன பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும்னா, கண்டிப்பா எலிஃபண்ட் பின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிபி டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பரா உங்களுக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இந்த வீடியோ நீங்க டியூன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிமேட்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலா இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிசீவருக்கு இந்த 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 ஐஎன் லோ போகணும், இது அப் ஆகணும், இது டவுன் ஆகணும், இது வந்து ரொட்டேட் ஆகணும், இந்த இடத்துல டேர்ன் ஆகணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்குற அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்ம ரிசீவரில் நம்மளோட ட்ரோன் அதாவது ஃப்ளை கண்ட்ரோலரில் ரிசீவ் ஆகி நம்மளோட STM32 ஆன மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்மளோட ESC அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ட்ரோனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய மாடலில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய வந்து இது போல நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த மாரி ட்ரோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக நம்மளோட மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். ஆனால் இது ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் பார்த்தோன்னா 5Kலேருந்து 4K வரைக்கும் இருக்கும். இந்த மாரி ட்ரோன்ஸோட ஃப்ளை கண்ட்ரோலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாரி ட்ரோன்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளை கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதே போல் இதோட லேஅவுட் எப்படி இருக்குது, இதோட ஸ்டாக்கப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம லேஅவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோலர் வந்து நான் எடுத்து அதை பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோட சிமேட்டிக் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுறது எஃப்சிடிஸில் யூஸ் பண்ணுறோம். STMல எஃப்சிடிஸ் மாடலில் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரோனுக்கான 4 மோட்டார் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த பெஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலர் தான் இது, இந்த மைக்ரோ கண்ட்ரோலரு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி ஒரு சில விஷயத்த மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா வந்து டேட்டா ஷீட்டை ஃபுல்லாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ லென்த்தாக போகும். அதனால் இது ஒரு சில இதை பார்ப்போம். ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோம்னா 52 KB உள்ள ஃப்ளாஷ் மெமரி, அப்புறம் SRAM பார்த்தோம்னா 256 KB உள்ள SRAM இருக்குது. இது வந்து ப்ராசஸர் பார்த்தோம்னா ARM Cortex M7 கோர் இருக்குது. ரன் வந்து பார்த்தோம்னா அதாவது 216 MHz கிளாக் ஸ்பீடு இருக்கும், ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து இது இந்த நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கான ஒரு 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 எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரேம் ஃப்ளாஷ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, இதோட மெமரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இது ஸ்பெசிஃபிக்காக இந்த FCD7 இந்த எஃப்சிடிஸில் STMல இந்த எஃப்சிடிஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட யுவாட் வந்து அதிகம். யுவாட் மீன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு இப்போ வேற போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறது பேரை தான் யுவாட் சொல்லுவாங்க. அந்த யுவாட் வந்து அப் டு 7 வரைக்கும் இருக்குது. அப் டு 7னா 7 வரைக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த பிசிபி டிசைனில் நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் நம்மளோட ட்ரோனுக்கு. நம்ம இந்த ஃப்ளை கண்ட்ரோலராக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிமேட்டிக்குள்ளே போவோம். சிமேட்டிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்மளோட அந்த மைக்ரோ கண்ட்ரோலரு. இதுக்கு வந்து ஒரு சில விஷயத்த டீகப்ளிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து அந்த ஃபேரட் பிட் யூஸ் பண்ணி நம்மளோட அதாவது அனலாக் வோல்டேஜுக்கு நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து இவ்வளோதான். அதுக்கடுத்து கிளாஸ் அதாவது நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட் வந்து 8 MHz கிறிஸ்டல் ஆசிலேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிட்ச் வந்து 2 வகையான பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரீசெட்டுக்கான பட்டனும், அதுக்கடுத்து பூட்டுக்கான இது வந்து நம்ம வந்து ட்விஸ்டர் மூலிமா பூட் பண்ண அது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பூட் ஆகுது. இது ஃபர்ம்வேருக்கான ஒரு மாடலுக்கான ஒரு சுவிட்ச் இது வந்து நியூவான ஒரு சுவிட்ச். அதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கடுத்து ரெகுலேட் பண்ணுறோம். 5 வோல்ட் வந்து நம்மளுக்கு ரெகுலேட்டர் தனியாக வேணும். ஏன்னா நம்மளோட பேட்டரி வோல்டேஜ்லையும் அப்புறம் நம்ம USB வோல்டேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற போல தான் இப்போ இந்த பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஷாக்கி டயோடு யூஸ் பண்ணி பேட்டரிக்கான இதுக்கும் அப்புறம் 5 வோல்ட்டுக்கு நம்மளோட
சென்சார் கனெக்டருக்குலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கனெக்டரில் வந்து நிறைய வகையான கனெக்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன கனெக்டர் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணோம் இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் கூட. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னலுக்கு, அதாவது வி விடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விடிஎக்ஸுக்கான அதுக்கு கனெக்டருக்கு 5 வோல்ட் கொடுக்கணும். அப்புறம் வந்து நம்ம I2Cக்கான கனெக்டருக்கும் 5 வோல்ட் கொடுக்கணும். இது வந்து கேரோமீட்டர்னு ஒரு மீட்டருக்கு வந்து அது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, அதே போல் நம்மளோட ரிசீவருக்கான கனெக்ஷன் கொடுக்கறதுக்குலாம் 5 வோல்ட் தேவை. அதுக்கானதுக்கு 5 வோல்ட்டுக்கான தனி ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த யூஎஸ்பி மூலிமா நம்ம டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இஎஸ்சி டயோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அது வந்து எந்த சிக்னல் இன்டர்கிட்டிவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யூஎஸ்பிக்கு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரெசிஸ்டர் வந்து நம்மளுக்கு VCC1க்கும் VCC2க்கும் வந்து நம்ம வந்து 5K ரெசிஸ்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிற வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 3.3 வோல்ட்டு. இந்த 3.3 வோல்ட்டாக நம்ம யூஎஸ்பி மூலிமா எடுத்தோம். அப்புறம் பேட்டரிக்கு எடுத்தோம். நம்ம சாக்கி டயோடில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 3.3 வோல்ட் வர போல் ஒரு ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ரோனோட மோட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஹெவி மஸ்குலரான ஒரு ட்ரோனும் யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம ஸ்மாலாக ஒரு டிஐஆர் மோட்டர், அதாவது ஒரு ஆர்சி ட்ரோனாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த கண்ட்ரோலரு. அது நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ஸ்டேபிளுக்காக நம்ம இதுக்கு ஸ்டெப் ஷூட்டாக ஒரு போர்டு வந்து யூஸ் பண்ணோம். அதாவது வோல்டேஜ், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3.3 வோல்ட்டுக்கும் அப்புறம் 5 வோல்ட்டுக்கு தனியாக, அப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரோனுக்கு, அதாவது நம்மளோட மோட்டருக்கு தனியாக வோல்டேஜ் வந்து செப்பரேட்டாக கொடுக்கறது தான் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. அது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இந்த போர்டில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஒன்லி வந்து நான் ஒரு ஃப்ளை கண்ட்ரோலர் மட்டும்தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். நம்ம வந்து இண்டிகேஷனுக்கு 2 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 3.3 வோல்ட்டுக்கும், அப்புறம் நம்மளோட கண்ட்ரோலர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது பார்க்கறதுக்கு ஒரு இண்டிகேஷனுக்கு ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேட் அவுட் கனெக்டர், அதாவது பேட்டரிக்கான கனெக்டரு, அப்புறம் சீரியல் ஒயர் பேக்கிங் கனெக்டரு, அப்புறம் நம்மளுக்கு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கான ஜிபிஎஸ்க்கான கனெக்டரு, அப்புறம் ரிசீவருக்கான கனெக்டரு, அப்புறம் விடிஎக்ஸுக்கான கனெக்டரு, அப்புறம் நம்மளோட இஎஸ்சி சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோலருக்கான அந்த கனெக்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து I2Cக்கான அந்த கனெக்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தமாரி கனெக்டர்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த பின் டீட்டெயில்ஸில் நம்ம இந்த பின் லேபிள் கொடுத்துருக்கேன். அதுக்கான கனெக்டருக்கு இங்கே பின்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம STMல வந்து கியூப் ஐடியில் வந்து இந்தந்த பின் இந்தந்த ஒர்க் ஆகும் அப்படின்றத அந்த கியூப் ஐடியிலையும் இருக்கும், அப்புறம் டேட்டா ஷீட்லையும் இருக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்தந்த பின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு இந்த லே அவுட்லையும் சரி, இது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இந்த ட்ரோன், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சிலது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய STM32ல வந்து நிறைய போர்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம கனெக்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா சீரியல் ஒயர் பேக்கிங் இருக்கும், யூஆர்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சில கனெக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கைரோஸ்கோப்புன்ற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சென்சார் வந்து பார்த்தோம்னா IC70602ன்ற இந்த ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐசிக்கான ஒரு சில விஷயத்த இந்த ஐசிக்கு நம்ம ப்ராப்பராக வந்து இந்த லே அவுட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக பார்த்து தான் ஆகணும். அது கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரோன் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து நம்மளுக்கு ஃப்ளை ஆகும். இல்லைனா ஸ்டேபிளாகவே இருக்காது ட்ரோனு. அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், லே அவுட் எப்படி பண்ணணுன்றதை. அதுக்கான ரீசனும் சொல்கிறேன். அதே போல் இந்த அவுட் வர இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டீகப்ளிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ஏன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு இவ்வளோதான் இந்த சிமேட்டிக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம லே அவுட் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லே அவுட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, லே அவுட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 5 mmலையும் ஹைட்டும் வித்தும் வந்து நம்ம 5 mmல எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம இது ட்ரோனோட ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறா போல நம்ம 5 inchesக்கு வந்து ஹைட் அண்ட் வித்து எடுத்திருக்கோம். அப்படின்னும் போது தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம மவுண்டின் ஹோல் கொடுத்துருக்கோம். இந்த மவுண்டின் ஹோல்ஸ் மூலிமா நம்ம வந்து அந்த ஃப்ரேம் கூட வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரில்
கனெக்ஷன் பற்றி என்னென்னு சொல்கிறேன், லே அவுட் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஷார்ட்டாக நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக வைக்கிறோன்னும் போது நம்மளுக்கு வந்து அதாவது நெருக்கமாக வைக்கிறோன்னும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். எந்த நாய்ஸும் வந்து நம்மளோட சிக்னல் இன்ட்ரிகிட்டில எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா டீகப்ளிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோட நெருக்கமாக வச்சா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கடுத்து அதே போல தான் வந்து நம்ம அதாவது விஏ வோல்டேஜும் அதே போல் அதுவும் வந்து ஃபேரட் பிடி தான் யூஸ் பண்ணும்போது அது கனெக்டும் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஷார்ட்டாக வைக்கிறோன்னும் போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமோ அதுவும் ஒர்க் ஆகும். அதே போல் நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டும் அதே போல் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த சிக்னல் இன்ட்ரிகிட்டிலும் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கணும். இது எல்லா கண்ட்ரோலர்லையும் எல்லா மைக்ரோ கண்ட்ரோலரும் நம்ம எந்த ஈஸி எடுத்து பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஒரு சில விஷயத்த ஷார்ட்டாக வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட ஃப்ளை கண்ட்ரோலர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரீசெட் பின்னுக்கான இங்கே சுவிட்ச் வந்து இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரீசெட் பின்னில் வந்து நம்மளுக்கு திருப்பி ரீசெட் பண்ணும்போது கரெக்டான லே அவுட் மெத்தடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த சிக்னல் ட்ராக் இருக்குல்ல, இந்த சிக்னல் ட்ராக்கை வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகக்கூடாது. நம்ம இதே வந்து நிறைய போர்டில் நிறைய பின்ஸ் இருக்கு, அதை வந்து பண்ணோம்னா கூட ஓரளவுக்கான பெண்டு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ட்ராக்குக்கும் அதுக்கான பெண்டு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் டாக் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வராது. நம்ம போர்டில் எந்த சிக்னல் இன்ட்ரிகிட்டியும் இன்னொரு கிராஸ் டாக்கு எதுவும் ஆகாது, விக்டிம் ட்ரேஸா எதுவுமே ஆகாது. அதுக்காக நம்ம எப்பயுமே ஒரு 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 ட்ராக் போகுதுன்னும் போது அது நம்ம இந்த ரீச்லேருந்து இப்போ இந்த கனெக்டர்லேருந்து இந்த அவுட்புட் அதாவது இந்த கனெக்ஷன் வரைக்கும் போகுதுன்னும் போது நம்ம ஓரளவுக்கான ஒரு ஒரு பெண்டு கொடுத்தோன்னும் போது நம்மளுக்கு ஸ்டேபிளாக நம்மளுக்கு அந்த அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகும், நல்லா ஃப்ளோ ஆகும். அதனால் அந்த மெத்தடில் வந்து எப்பயுமே நம்ம சிக்னல் ட்ராக்கை மொத்தம் அந்த மெத்தடில் வந்து எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணோம். ஜிபிஎஸ்க்கு இருந்தாலும் சரி, சீரியல் ஒயர் பைக்கிங் இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த பென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ கிராஸ் டாக் வந்து நம்ம தடுக்கலாம். சிக்னல் இன்ட்ரிகிட்டிவ்க்கான அந்த ட்ராக்கை மட்டும் எப்பயுமே நம்ம அதை கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். அதே போல் இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டேக்கப் வந்து 6 லேயராக எடுத்திருக்கோம். ஏன் 6 லேயராக எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து சிக்னலும், செகண்ட் லேயரில் வந்து ஜிஎன்டி சாலிட் கிரவுண்டும், அப்புறம் வந்து தேர்ட் லேயரில் வந்து 3.3 வோல்ட்டும், ஃபோர்த் லேயரில் வந்து 5 வோல்ட்டுக்கும், அப்புறம் வந்து ஃபிஃப்த் லேயரில் வந்து ஜிஎன்டியும், அப்புறம் சிக்ஸ்த் லேயரில் வந்து திருப்பி நம்ம வந்து சிக்னலுக்கான ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு வந்து போர்டு வந்து இஎம்ஐ இஷ்யூ, இந்த எலக்ட்ரிக் இன்டர்ஃபியன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த ரிப்பிள் இந்த மாரி நிறைய விஷயம்லாம் நம்ம போர்டுக்கு வராது. அப்படி வரலன்னும் போது நம்மளுக்கு நாய்ஸ் இதெல்லாம் எதுவும் வரலன்னும் போது நம்மளோட ட்ரோன் வந்து எந்த இடத்துலையும் வைப்ரேட் ஆகாது. வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஸ்டேக்கப் மெத்தடில் இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் எதுவும் ஆகாது. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கைரோஸ்கோப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து STM32க்கும் இதுக்கான கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து போர்டு வந்து எப்படி நிற்கிது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்மளோட கம்யூனிகேட் பண்ணி நம்ம STM அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லுவோம். அது வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுமா, இல்லை அப் பண்ணுமா, இல்லை டவுன் பண்ணுறோமா, இல்லை ரோல் பண்ணுறோமான்றத நம்மளுக்கு இந்த கைரோஸ்கோப்பு தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம STM32க்கு வந்து கொடுக்கும். இது ஏன் நம்ம வந்து நம்மளோட STM32வோட சென்ட்ரலில் வச்சுருக்கோம் அப்படின்னோன்னா, சென்ட்ரலில் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சைட்லேயோ மேலேயோ இல்லை கீழேயோ அந்த மாரி வைக்கவே கூடாது. எப்பயுமே சென்ட்ரலில் தான் இது வைக்கணும். இல்லைன்னா இது பியூர் அதாவது ஸ்டேபிளாக வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் ஆகாது. இது வைப்ரேஷன் வந்து எப்பயுமே ட்ரோனோட 4 கார்னர்லேயும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இது வந்து ரொட்டேட் ஆகுறதுனால நம்மளோட மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால அது வந்து நம்மளுக்கு சிக்னல் இன்ட்ரிகிட்டி வந்து ப்ராப்ளம் வர்றதுனால நம்ம எப்பயுமே இந்த கைரோஸ்கோப்பை மட்டும் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலோட ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சிருக்கணும். அதாவது சென்டரில் தான் வச்சிருக்கணும். அந்த சென்டரில் வச்சோன்னும் போது அதான் வந்து ஸ்வீட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் ஸ்பாட்ஸில் வந்து வைக்கிறோன்னும் போது நம்மளுக்கான எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ட்ரோனுக்கும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் நம்பி நிறைய பேர் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா
இந்த கேமராலாம் நிறைய அதாவது கோப்ரோ ஏதோ ஒன்று வைக்கிறோன்னும் போது 2 லேக்ஸ் 5 லேக்ஸ் இந்த மாரி கேமராஸ் எல்லாம் இது வந்து பிளேஸ் பண்ணி எடுத்துட்டு போறோன்னும் போது நம்ம வந்து மஸ்குலரான ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணலாம் இந்த கண்ட்ரோலர்ல. ஏன்னா வந்து இது ஃப்ளை கண்ட்ரோலர்னால இதை வச்சு நம்மளால ஒரு ஃபோர் 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 மோட்டர்ஸ்க்கான லேஅவுட் தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு இது வந்து நம்ம வந்து அந்த நம்ம வோல்டேஜ் மட்டும்தான் வேரி ஆகுதும், மற்றபடி இந்த கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான். அப்படின்னும் போது வைப்ரேட்டன் ஆகாம இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்கும் நம்ம பார்க்கணும். அப்படின்னும் போது இந்த கைரோஸ்கோப்பை மட்டும் எப்பயுமே ஸ்டேபிளா வைப்ரேஷன் ஆகாம எப்பயுமே இருக்கணும். அதுக்கான ஸ்வீட் ஸ்பாட்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்டேபிளா வந்து நம்மளோட சென்ட்ரல்ல தான் வைக்கணும் இந்த கைரோஸ்கோப் மீட்டரை. இந்த கைரோஸ்கோப்புக்கான அந்த சென்சாரும் அதுக்கடுத்து நம்ம 3.3 வோல்ட்டோ இல்லை 5 வோல்ட்டுக்கான பவர் சோர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து இது கூட வச்சோம் அப்படின்னா சிக்னல் இன்டெகிரிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நம்ம போர்டு வந்து ஸ்டேபிளா இருக்காத, அந்த ட்ரோன் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. நான் பார்த்தேன் அப்படின்னா 5 வோல்ட்டுக்கான அதுக்கு வந்து தள்ளி வச்சிருப்பேன். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து சிக்னல் இன்டெகிரிட்டி வந்து ஒழுங்கா ப்ராசஸ் ஆகாததுனால. ஓகே, இந்த போர்டை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்றது, இந்த போர்டு வந்து எப்படி ப்ரோக்ராம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம யூஎஸ்பியில் கான்ஃபிகரேட் பண்ணி நம்ம பீட்டா ஃபைல வந்து நம்ம வந்து அதுக்கான ஃபர்ம்வேர் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கலாம். அது ஃபர்ம்வேர் அது பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு வந்து யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு இந்த சுவிட்சில் வந்து அந்த பூட்டில் வந்து நம்ம வந்து அதை சுவிட்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து ஃபர்ம்வேர் வந்து நம்மளோட STM32 வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்புறம் QBIDலையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கான கனெக்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கனெக்டிங் அந்த பின்ஸுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்ற ஃபைனலாக பார்த்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன். யூஎஸ்பி, அதாவது வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபர்ம்வேர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதோ இல்லைனா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ இந்த யூஎஸ்பி வந்து யூஸ் ஆகுது. ரிசீவருக்கான அதுக்கான கொடுக்கறதுக்கான கனெக்டரை இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அந்த கனெக்டர் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கி அதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுக்கான இந்த கனெக்டர் பின் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இந்த விடிஎக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, வீடியோ டிரான்ஸ்மிட் சிக்னல் வந்து இதில் பாஸ் பண்ணும். நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காகுல்ஸில் யூஸ் பண்ணி நம்ம அந்த எப்படி பறக்குது, ட்ரோன் எப்படி அந்த இடத்துல போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஸ்பிளேல பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும். நம்மளோட சில ஜாய்ஸ்டிக்கில் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து எப்படி பறக்குது, எந்த இடத்துல நிற்கிது அப்படின்றத நம்ம வந்து விஷுவலாக பார்க்கணுன்றதுக்கு இந்த விடிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரோமீட்டர்னு ஒன்று இருக்குது. பேரோமீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லேட்டிடியூட், அதாவது நம்ம எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல இந்த ட்ரோன் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு பார்த்து வந்து நம்மளோட ரிசீவரில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ஜாய்ஸ்டிக்கில் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கைரோமீட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணுது, இந்த ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ட்ரோன் வந்து நம்மளோட ஜோனை தாண்டி வெளியே போயிடும், இல்லைன்னா ஜோனுக்குள்ளே நம்ம இருந்திருக்க மாட்டோம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து ட்ரோன் வந்து ஒரு கனெக்ஷன் அல்ல, ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் ஆகலை நம்மளோட ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த ஜிபிஎஸ் மூலிமா ட்ரோன் எங்கே இருக்குது, கடைசியாக எங்கே கட்டாச்சு அப்படின்றத, சிக்னல் எங்கே கட்டாச்சு அப்படின்றத அங்கே பார்த்து நம்ம லொக்கேட் பண்ணி நம்ம ட்ரோனை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது ப்ரோக்ராம் பண்ணும் போதே இந்த இடத்துலேருந்து ஃப்ளை பண்ணணுமோ இந்த இடத்துக்கு அதுவாக வந்து அந்த மீட்டர் வழியாக அந்த வேவ் வழியாக நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த ஜிபிஎஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேபிளாக அதே இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ளை பண்ண இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி நம்ம கையில கிடச்சிடும். அந்தமாரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணுமோ அந்தமாரி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இவ்வளோதான் இந்த ட்ரோனை பற்றி. இந்த ட்ரோனில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரோனில் வந்து இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் எதுக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் முக்கியமாக இந்த ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டியது எப்படின்னு பார்த்தோன்னா, எப்பயுமே சிக்னல் இன்டெகிரிட்டி இந்தமாரி கான்செப்டில் நிறைய பிசிபி டிசைன் பண்ணாலும் இது வந்து நம்ம கையில் இல்லை. இந்த போர்டு வந்து நம்ம கையில், அதாவது இந்த ட்ரோன் வந்து நம்ம கையில் இருக்காது. இதை நம்பி வந்து இந்த ஃப்ளை கண்ட்ரோலர் வச்சு நிறைய பேர் வந்து அதிக காஸ்டான உள்ள கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃப்ளை பண்ணும் போது
நம்மளுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இந்த கண்ட்ரோல் பண்ணுறத இந்த ஃப்ளை கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இந்த பிசிபி டிசைன் வந்து பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் ஃப்ளை ஆகி நம்மளுக்கு ப்ராப்பராக ரிசல்ட் இருக்கும். அப்படின்னும் போது நம்ம இந்த கைரோஸ்கோப்பை மட்டும் கரெக்டாக சென்டரில் வச்சு எந்த வைப்ரேஷனும் வராமல் இருக்கிறதுக்கு டீகப்ளிங் கெப்பாசிட்டரை கரெக்டாக அது கீழே வச்சுட்டு அந்த போல் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராப்பராக அது ஒர்க் ஆகும். இந்த கெலாக்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கெலாக்டிக் ஃபோர்ஸ்லாம் வந்து நம்மளோட இந்த கைரோஸ்கோப் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரல் வச்சா மட்டும்தான் இந்த கெலாக்டிக் ஃபோர்ஸ்ன்னு அந்த அந்த நிறைய ஃபோர்ஸ்லாம் இருக்கும். ஏர் ஃபோர்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு தடுக்கணும். அதுக்கான ஒரு அந்த கைரோஸ்கோப் வந்து கரெக்டாக நம்ம சென்ட்ரல் வச்சு பண்ணணும். இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட இந்த பிசிபி டிசைனில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரோன், அதாவது இந்த இந்த ஃபை கண்ட்ரோலில் இந்த ட்ரோனை பார்த்தோம் அப்படின்னோன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு 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 வகையான இது வந்து பார்த்தோம் அப்படின்னோன்னா கொஞ்சம் டாஸ்கான ஒரு லே அவுட் தான். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லே அவுட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னோன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ இவ்வளோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 30 எம்எம்லேருந்து 30 எம்எம் ஹைட்டும் 30 எம்எம் பிரெத்துலாம் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கடுத்து பின்னாடிலாம் இந்த கனெக்டர்லாம் இந்த இந்த ஜேஎஸ்டி கனெக்டர்லாம் இருக்குல்ல, இந்த கனெக்டர்லாம் பின்னாடி வச்சு நம்ம அது போல் பண்ணலாம்னு தான் நினச்சேன். அப்படின்னும் போது நம்மளே ஒரு சில பிசிபி டிசைன் பண்ணுறோன்னும் போது நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எம்டி காம்பனன்ட்லேருந்து எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட் சைடில் தான் அது நம்ம கேட்க மாட்டாங்க. நம்மளா வந்து கஸ்டமைஸாக பண்ணுறன்னும் போது நம்ம வந்து கிளைண்ட் எப்படி கேட்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து காஸ்ட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னோன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த காம்பனண்ட் எல்லாமே நான் ஃபஸ்ட்லேயே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், மவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேயே தான் இருக்கணும்னும் போது நம்ம செகண்ட் லேயரில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிசிபி டிசைன் பண்ணுறோன்னும் போது அதுக்கான டாஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணாத மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாரி டிசைனில் நம்ம பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து இந்த மெத்தடில் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு இடம் இருக்குது, இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இந்த பிசிபி போர்டே இவ்வளோ மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும், இவ்வளோ ஹைட் அண்ட் வித்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. கிளைண்ட் எப்படி வேணால் நம்மளுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் டாஸ்காக எடுத்து பண்ணோம் அப்படின்னும் போது அதுக்காக அந்த ஒரு மெத்தடுக்காக மட்டும்தான் நான் ஃப்ரண்ட்லேயே வந்து பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து பண்ணலாம். அது பேக்கில் வந்து நான் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கான போர்ட்ஸ்லாம் வைக்கலாம். நம்மளுக்கான அந்த அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கான அந்த கனெக்டரும் அதுக்கான சர்க்கியூட்டும் நம்ம பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ளை கண்ட்ரோலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கண்ட்ரோலர் மட்டும் அது ஒர்க்கிங் மட்டும் பண்ணோம். அடிஷ்னலாக சில போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறாப்புலையும் வச்சுருக்கேன். அதே போல் எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு அது கனெக்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சில் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக காட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கனெக்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் டேட்டு இதெல்லாம் நம்ம வந்து இப்போது சேர்த்துருக்கோம் புதுசாக ஃப்ளை கண்ட்ரோலர் டேட்டு இதெல்லாம் நம்ம போடுறோன்னும் போது அவங்களுக்கு வந்து எந்த வெர்ஷனில் வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அந்த பிசிபி டிசைனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் வந்து இந்த ட்ரோனை பற்றி இந்த ஃப்ளை கண்ட்ரோலரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இந்த பிசிபி டிசைனை பற்றியும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.